முருகனுடைய அருள் கிடைக்கும்னு சொன்னனே, முருகனுடைய அருள் வச்சு என்ன பண்ணுவீங்க? சாமியோட அருளை வச்சு என்ன பண்றது? சாமியோட அருளை வச்சு என்ன பண்றது? இப்ப நீங்க கிளம்பி இந்த வழிபாட்டுக்கு வரும்போது கூட கேட்டிருப்பாங்க, சும்மா கோவில்னு போறியே, கோவிலுக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, கோவில்ன்றியே, சாமின்றியே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நமக்கு பதில் சொல்ல தெரியாது. ராமகிருஷ்ணர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டான். இறைவனுடைய அருள் வேணும் சொல்றீங்க, இறைவனுடைய அருளை வச்சு என்ன பண்றது? அப்ப ராமகிருஷ்ணர் சொன்னார், இறைவனுடைய அருளுங்கிறது ஒண்ணு மாதிரி. எத்தனை சத்தமா? ஒண்ணு மாதிரி. முதல்ல அந்த ஒன்றை சம்பாரிச்சுக்க. எப்படி? முதல்ல அந்த இறைவனுடைய ஒன்றுங்கிற என்ன சம்பாரிச்சுக்க. முதல்ல ஒன்ன சம்பாரிச்சுக்க. அதை சம்பாரிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ சேர்க்கிற பூஜ்ஜியம் எல்லாம், வாழ்க்கையில சேர்க்கிற பூஜ்ஜியத்தை சேர்க்க மதிப்பு ஏறிக்கிட்டே போகும். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, வாழ்க்கையில பூஜ்ஜியத்தை சம்பாதிக்கணும். பணம், காசு, பதவி, வாழ்க்கைன்னு சம்பாதிக்கிறோம். அதை நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயசானதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம், கடைசி நேரத்துல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சாமியோட அருள் வேணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதுக்கு மதிப்பு கிடையாது. பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் ஒண்ணு வேணும்னு நினைச்சோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா ஒன்ன சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜ்ஜியத்தை சேர்த்தாலும் அதோடைய மதிப்பு என்ன ஆகும்? பெருகிட்டே போகும். அந்த ஒண்ணுதான் இறைவனுடைய அருளுங்கிறது. முருகப்பெருமானுடைய அருள் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பின்னாடி சேர்வதற்கெல்லாம் மதிப்பு கூடிக்கொண்டே போகும்.